Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிக்கன் கறியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஹனி கார்லிக் சிக்கன். வழமையாக நாங்கள் பெரும்பாலான டிஷ்ஷஸை ஏசியன் ஸ்டைலில் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக ரொம்பவும் டேஸ்ட்டாக எப்படி ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்காக நான் 700 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்கின்னோட தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இவ்வாறு ஸ்கின் இருக்கிறது பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கின் இல்லாமலும் செய்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும், 1/2 டீஸ்பூன் உப்பும், 1/2 டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடரும், அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனெல்லாம் நாங்கள் வடிவாக மேரினேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இந்த டைமில் நாங்கள் இந்த சிக்கன் கறிக்கு தேவையான மெட்ட பொருட்களை ரெடி பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 200 கிராம் உருளைக்கிழங்கும் 100 கிராம் கேரட்டையும் இவ்வாறு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட 100 கிராம் வெங்காயமும் 30 கிராம் வெள்ளை வெங்காயத்தையும் இவ்வாறு குட்டி குட்டியாக அரிஞ்சு கொள்ளுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்சிகமும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் ஆகிட்டுது. இந்த சிக்கனும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை இறக்கி கொள்ளுவோம். இப்போ இதே பேனில் நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை வெங்காயம் நல்லா பொரிப்பட்டு நல்லா வாசம் வர தொடங்கியிருக்குது. இந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இதோடு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த கேரட் உருளைக்கிழங்கு கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இதை இறக்குறதுக்கு முதல் இதோட கொஞ்சம் கொரியண்டரையும் சேர்த்து இறக்கி கொள்ளுவோம். பொதுவாக யூரோப்பியன் டிஷ்ஷஸில் கொரியண்டர் இருக்காது. நாங்கள் எங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொரியண்டரையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேனும், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சோஸும், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சோஸும், அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சோஸும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட கொஞ்சமாக லைம் ஜூஸும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சில்லி சோஸ் சேர்த்துருக்குறேன். அதுவும் வழமையாக இந்த டிஷ்ஷில் சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரு டேஸ்ட்டுக்காகத்தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த சில்லி சோஸ் சேர்க்காமலும் இந்த டிஷ்ஷை செய்து கொள்ளலாம். இப்போ இந்த சோஸோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கொள்ளலாம்.
இப்போ பாருங்க இந்த சோஸ் நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதால் நீங்கள் அவனில் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரேயில் நாங்கள் ஏற்கனவே வதக்கி எடுத்த உருளைக்கிழங்கு, கேரட், கேப்சிகத்தை முதல்ல சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்த சிக்கனை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த ட்ரேயில் ஏற்கனவே வதக்கி எடுத்த உருளைக்கிழங்கு, கேரட், கேப்சிகம் எல்லாம் சேர்த்துட்டோம். அதுக்கு மேலால் சிக்கனையும் சேர்த்துருக்குறோம். இப்போ கடைசியாக நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற சோஸையும் மேலால் விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த சிக்கனை பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே அவனை 180°C ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். அவனும் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை அவனில் வச்சு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த சிக்கனை நாங்கள் அவனில் வச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இந்த சிக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த சோஸோட மிரக்கரை சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. இதை ஹனி கார்லிக் சிக்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. வழமையாக இதில் சில்லி சோஸ் சேர்க்க மாட்டாங்க. அதால் சாதுவான உரைப்போட இனிப்பு அதோட கார்லிக்கோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் சில்லி சோஸும் சேர்த்துருக்குறோம். அதால் எங்களோட சிக்கன் கறி அந்த இனிப்போட உரைப்பும் சேர்ந்து இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் விருப்பம்னு சொன்னால் இவ்வாறு சில்லி சோஸ் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த சோஸ் சேர்க்காமலும் இந்த கறியை செய்து கொள்ளலாம். வழமையாக நாங்கள் ஒரு சிக்கன் கறி செய்கிறதான்னு சொன்னால் அதில் எல்லா வகையான மசாலா பொருட்களையும் சேர்த்து தான் அந்த சிக்கன் கறியை செய்வோம். ஆனால் இந்த கறியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த வகையான மசாலா பொருட்களையுமே சேர்க்கலை. ஆனால் இந்த கறி ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. இந்த கறியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கார்லிக்கோட ஃப்ளேவரோட ஹனி, சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோடு நாங்கள் இந்த சிக்கனோட உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் சேர்த்துருக்குறோம். அதால் இந்த கறி நல்ல கிரேவியாகவும் அதே நேரத்தில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் அதோட நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இந்த சிக்கன் கறியை நல்ல சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், ஏன் ரொட்டி, சப்பாத்தி, நான் செய்யும் போது கூட இப்படி ஒரு சிக்கன் கறியை சைட் டிஷ்ஷாக செய்து கொடுத்து பாருங்க, எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த ஹனி கார்லிக் சிக்கன் கறியை நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா ரிச்சாகவும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்து எடுத்துருக்குறோம். உங்களுக்கும் இந்த சிக்கன் கறி பிடிச்சிருக்கமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.